ஹாய் மை டியர் லவ்லி சோல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஸ்டைலில் கோவக்காய் ரைஸ் என் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸில் என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம் இன்றைக்கின்றது தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவரை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். வேர்க்கடலையை எம்டி பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. கொஞ்சம் அந்த கடாயில் எண்ணெய் விட்டு அதில் கோவக்காய் போட்டு நல்லா வதக்கி டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, மிளகு எல்லாம் வெடித்து வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன சின்னதாக ஃபைனாக கட் பண்ண பூண்டு ப்ளஸ் இஞ்சி துருவி போட்டாச்சு. அது நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு தென் அது கூட கொஞ்சம் தக்காளி போட்டு அதையுமே நல்லா வதக்கிட்டு ப்ளஸ் மசாலாஸ் ஆட் பண்ணோம். உப்பு, வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள், அதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்கும். அதனால் தனித்தனியாக போடாமல் நான் அந்த 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருந்தேன். ப்ளஸ் ஒரு பருப்பு பொடி ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதில் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தென் கோவக்காய் போட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு ஒரு புளி கரைச்சி வச்சு அதையுமே அதில் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்டே இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோங்க. அது சப்பாத்தி, சாப்பாடு, தோசை எல்லாத்துக்குமே அது மேட்சிங்காக இருக்கும். தென் அதில் கொஞ்சம் ஒரு 2 கரண்டி சாப்பாடு போட்டு 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணியாச்சு. இதுதான் இன்றைக்கி ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ். எல்லோரும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.